அங்கே ராமன் பிறந்ததாக எந்த ராமாயண பிரிவுகளிலும் எழுதப்படவில்லை. இந்திய ஜனநாயகத்தினுடைய கருப்பு நாளாக நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக முயற்சி செய்து கொண்டு வருகிறது. கோயில்ல பூஜை நடக்கல என்ற பேசுறதுக்கு நிதியமைச்சர் இருக்காங்க. ராவணன் என்பவன் இந்த நிலத்தை சார்ந்தவனான இந்த நிலத்தினுடைய குடிமக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு கீழே ராவணன் பிறந்த இடம் இருக்கிறது. ஆகையால் காஞ்சிபுரம் சங்கர மடத்தை இடித்துவிட்டு அகழாய்வு நடத்த வேண்டும் என மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இந்த ஜனவரி 22ஆம் தேதி 2024 என்பது இந்திய ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு தினமாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு ராமர் கோவிலை திறப்பதாக மோடி சர்க்கார் இந்தியா முழுவதும் ஒரு இந்துத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக நின்று இருந்த பாபர் மசூதியை இடித்து அங்கே ராமர் கோயில் கட்டுகின்ற ஒரு அவலம் நடந்திருக்கிறது. அங்கே ராமன் பிறந்ததாக எந்த ராமாயண பிரிவுகளிலும் எழுதப்படவில்லை. காளிதாசரிலிருந்து தொடர்ச்சியாக ராமாயணத்தை வெகுமக்கள் மொழியில் எழுதிய எவரும் அந்த இடத்திலே ராமன் பிறந்ததாக சொல்லவும் இல்லை. இந்துத்துவவாதியான விவேகானந்தர் கூட அயோத்தியில் ராமன் பிறந்ததாக சொல்லவில்லை. இது RSS என்கின்ற ஒரு அமைப்பு, இந்துத்துவ அமைப்பு இந்த பொய்யை இஸ்லாமியர்களினுடைய வழிபாட்டு தலத்தை இடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த ஒரு பொய்யான கதையை உருவாக்கி இஸ்லாமியர் தலத்தை பாபர் மசூதியை இடித்து இந்தியா முழுவதும் கலவரத்தை கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை படுகொலை செய்து அந்த இரத்த சகதியிலே இன்றைக்கு ராமர் கோவில் திறந்திருக்கிறார்கள். இதை விட மிக மோசமான ஒரு வரலாற்று சம்பவம் இந்த மண்ணில் நடந்திருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. அப்படியான ஒன்றாகத்தான் இன்றைக்கு இந்த ராமர் கோவில் திறப்பு என்பது நடக்கிறது. அங்கே தொல்லியல் ரீதியாக எந்த விதமான ஆதாரமும் ராமன் பிறந்ததற்கான ஆதாரமும் கிடைக்கவில்லை. ராமன் நேபாளத்தில் பிறந்ததாக நேபாளத்தினுடைய பிரதமர் பேசுகிறார். இப்படியான ஒரு குழப்பமான ஒரு சூழலை இன்றைக்கு இந்துத்துவ பயங்கரவாதத்தை பரப்புவதற்காக பாஜக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டணி இந்த ராமர் கோவில் திறப்பு என்பதை இந்திய ஜனநாயகத்தினுடைய கருப்பு நாளாக நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பொய்யான தகவல்களை பாரதிய ஜனதா கட்சியினர் பரப்பி வந்தார்கள். இங்கே கோவில்களில் வழிபாடு நிறுத்தப்பட்டதாக ஒரு பொய்யான தகவலை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு மத கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக முயற்சி செய்து கொண்டு வருகிறது. தமிழர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டோட பிரச்சனை, பல பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் குரல் கொடுக்கல. மீனவன் செத்ததுக்கும் குரல் கொடுக்கல, காவிரியில தண்ணி வந்ததுக்கும் குரல் கொடுக்கல, இப்ப வந்த புயலுக்கும் அவன் வந்து நிவாரணம் தரல, அங்க ஒக்கி புயல்ல மீனவன் காணாம போனதுக்கும் வந்து பார்க்கல, கஜா புயல்ல விவசாயிட்ட துக்க விசாரிக்கிறது கூட பாரதிய ஜனதா கட்சி வரல. ஆனால் கோயில்ல பூஜை நடக்கல அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பாரதிய ஜனதா கட்சி பரப்புது. அதற்கு தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்கின்றார். அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் இந்த பொய்யான தகவல் அடிப்படையில் அவர் மேலும் பேசுகின்றார். இது போன்ற ஒரு மிக மோசமான கீழ்த்தரமான ஒரு அரசியலை இந்தியா சந்தித்ததில்லை, தமிழ்நாடு சந்தித்ததில்லை. இந்த நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறோம். தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, நெருக்கடி, நிதி நெருக்கடி இருக்கிறதை நாங்கள் தொடர்ச்சியா பேசி வந்திருக்கிறோம். திமுக மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக நடந்த இந்த பேரழிவிற்கு தமிழ்நாட்டுக்கு நிவாரண பணம் ஏன் தரல அப்படின்னு அதிமுக ஆட்சியில் இருந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் கேள்வி கேட்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு இதுவரைக்கும் முறையான பதிலை நிதி அமைச்சரோ பதில் சொல்லல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் முடக்கப்பட்டு கொண்டே வருகிறது. பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள் மூடப்படுகின்றன. அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நிதி அமைச்சர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கடன் உதவி முறையை கிடைக்கலன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க பயிர் காப்பீட்டுக்கு முறையான அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு நிதி அமைச்சகம் பதில் சொல்ல மாட்டேங்குது. ஆனா கோயில்ல பூஜை நடக்கல பேசுறதுக்கு நிதி அமைச்சர் இருக்காங்க.
நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்காக நிதியமைச்சரா இருக்காரா? இந்தியாவினுடைய நிதி நிலைமை மிக மோசமானதாக இருக்கிறது. இங்கே கடன் வாங்கி கொண்டு ஓடி போன பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை ஏமாற்றிய பணக்காரர்களை இதுவரைக்கும் கைது செய்யல, பணத்தை மீட்டெடுக்கல. இதையெல்லாம் செய்யாத நிதியமைச்சர் தமிழ்நாட்டு கோவில்ல பூஜை நடக்கலங்கிறதா இன்னைக்கு பிரச்சனை. இது ஒரு நிதியமைச்சர் பேசக்கூடிய அவலத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ராமாயணம் என்பது தமிழர்களை இழிவுபடுத்துவதற்காக எழுதப்பட்டது. தமிழர்களை குரங்குகளாக, சண்டை போட்டுக் கொள்ளுபவர்களாக, அண்ணன் தம்பி அவர்களுக்குள்ளாக சொத்து சண்டையிலிருந்து நாட்டு சண்டையிலிருந்து போடக்கூடிய ஒற்றுமை இல்லாதவர்களாக காட்டியதுதான் ராமாயணம். அந்த ராமாயணத்தினுடைய கதாநாயகனான ராமனை இங்கே தூக்கி நிறுத்துவதன் மூலமாக தமிழர்களை இழிவுபடுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் அதனாலதான் பதிலுக்கு சொல்றோம். ராவணன் என்பவன் இந்த நிலத்தை சார்ந்தவனான இந்த நிலத்தினுடைய குடிமக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சண்டை காலங்காலமாக நடந்து வருகிறது. ஆரிய திராவிட சண்டை என்று சொல்லப்படுகின்ற இந்த சண்டையினுடைய கதைதான் ராமாயண கதை. அதுல நீங்க ராமன் என்பவன் பிறந்தான் என்று சொல்லி நீங்கள் அயோத்தியில அங்க இருந்த மசூதியை இடித்து நீங்கள் கோவில் கட்டுகிறீர்கள். நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். வரலாற்றிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனா வரலாற்றில் நீங்கள் பழி வாங்க முடியாது. அப்படிலாம் பழி வாங்க ஆரம்பிச்சோம்னா, இன்னைக்கு பாபர் மசூதியை இடிச்சு நான் ராமர் கோயில் இருக்குன்னா அதற்கு முன்னாடி அங்க சமணர் கோவில் இருந்திருக்கிறது, பௌத்த கோயில் இருந்திருக்கிறது, ஆசீவக கோயில்கள் இருந்திருக்கின்றன. இப்படி ஒவ்வொன்றா எடுத்தோம்னா ஏகப்பட்டது எடுக்கலாம். இவ்வளவு ஏன்? நாங்கள் ஒரு கேள்வி இந்த சமயத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். ராவணன் தென்னாட்டை சார்ந்தவன், தமிழ்நாட்டை சார்ந்தவன். நீங்கள் ராமன் உண்மைன்றீங்க, ராமாயணம் உண்மைன்றீங்கன்னால் ராவணன் தென்னாட்டை சார்ந்தவன். அவன் சிவபக்தன் என்று சொல்லுகிறார்கள், ராமாயணத்தில் அப்படித்தான் எழுதுகிறார்கள். அவன் பிறந்தது தமிழ்நாடு என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ராவணன் பிறந்தது அன்றைக்கு இருந்த மிக பழமையான நகரமாக அறியப்படுகின்ற காஞ்சிபுரத்தில் தான் ராவணன் பிறந்தார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ராவணன் பிறந்த இடம் என்று காஞ்சிபுரத்தில் எங்கே என்று தேடினால் அது சங்கர மடத்துக்கு கீழே இருக்கிறது என்பதாகத்தான் அர்த்தம். இன்றைக்கு சங்கர மடத்திற்கு கீழே தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை ஒரு அகழ்வாராய்ச்சியை செய்தால் ராவணன் பிறந்த பூர்வீகத்தை கண்டுபிடிக்கலாம். ஆகவே தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறைக்கும் தமிழ்நாட்டு அரசிற்கும் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்றால், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கர மடத்திற்கு கீழே ஒரு அகழ்வாராய்ச்சியை செய்து தமிழ் மன்னனான ராவணனுடைய பிறந்த இடத்தை கண்டறிய வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்க விரும்புகின்றோம். அதுவரை சங்கர மடம் இதற்கு முன்பு 150 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணத்தில் இயங்கி வந்தது. இப்பொழுதும் கூட அதற்கான பிரிவு கும்பகோணத்தில் இருக்கிறது. அது சங்கர மடம் தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வை மதித்து, தமிழர்களுடைய உணர்வை மதித்து சங்கர மடம் திரும்பவும் கும்பகோணத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இடம் என்பது தமிழ் மன்னனான ராவணனுக்கு சொந்தமான இடமாக இருக்கிறது. எப்படி அயோத்தியில பாபர் மசூதிக்கு கீழாக ராமன் பிறந்த இடத்தை கண்டுபிடித்தீர்களோ, அதே போல சங்கர மடத்திற்கு கீழாக ராவணன் பிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உண்மையை கண்டறிந்து உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு தமிழக அரசிற்கும் தொல்லியல் துறைக்கும், ஏன் இந்திய தொல்லியல் துறைக்கும் இருக்கிறது. ஆகவே அறிஞர்களை இதை உண்மையான ஒரு ஆய்வை மேற்கொண்டு தமிழ் மன்னனுடைய ராவணனுடைய பிறப்பிடத்தை கண்டறிந்தால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அப்படியான முயற்சி முன்னெடுக்க வேண்டும். அந்த முயற்சிக்கு எங்கள் ஆதரவு மட்டுமல்ல, அதற்குரிய தமிழ்நாடு தழுவிய தேவைப்பட்டால் போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கின்றோம். இந்த ராவண விழா தொடர்ச்சியாக நடக்கும் என்பதையும், தமிழ்நாடு முழுவதும் இந்த ராவண விழா கொண்டு செல்லப்படும் என்பதையும் இது தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். காஞ்சிபுரத்தில் கண்டுபிடிச்சு சொல்லிருங்க எங்களுக்கு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராவணன் பிறந்த இடம் சங்கர மடத்துக்கு கீழே இருக்குது. அது நீ கண்டறிஞ்சு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. தமிழ் மூதாதையினான அடையாளமாக இருக்கக்கூடிய ராவணனுடைய பிறந்த இடத்தை எப்படி ராமனுக்கு கண்டுபிடித்தார்களோ அதே போல நாமும் ராவனுக்கு கண்டுபிடிப்போம். அந்த முயற்சியில் அனைவரும் கைகோர்த்து ஒன்று சேர்ந்து அந்த காஞ்சிபுரத்தில் சங்கர மடத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ராவணனுடைய பிறந்த இடத்தை உலகத்திற்கு அறிவிப்போம். அந்த இடத்தை நாம் தமிழர்களினுடைய அந்த அந்த அடையாளமாக, வரலாற்று அடையாளமாக மாற்றுவோம் என்பதை சமயத்தை சொல்லிக் கொள்கிறோம். நன்றி.